ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா குழி பணியாரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கோங்க. பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஆறுன அப்புறமா நம்ம எடுத்து வச்ச தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. குழி பணியாரம் குழியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹீட் பண்ண அப்புறமா இந்த எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவுக்கு உங்களுக்கு எத்தனை குழி பணியாரம் வேணுமோ அத்தனையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் ப்ரௌன் ஆயிடுச்சு. டேஸ்டான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.